அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் மொஹைதீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையில் டீ போடுறப்ப பால் பொங்கி கொட்டிருச்சு. அங்கே தான் இருந்தேன். எப்படி சடனாக கொட்டிச்சுனே தெரில. என்னடா காலையிலே க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ க்ளீன் பண்ண வேணாம், அப்புறமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி சுட்டோம். அதில் ஒரு 3 உருண்டை மிச்சம் இருந்ததா, சரி ஓகே இன்றைக்கி ஆளுக்கு ஒரு சப்பாத்தியை போட்டு நேற்று குருமாவை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல் அஸ்கர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்பாத்தியாக குருமாவில் தொட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவன் நேற்றே சொல்லிட்டான், இந்த மாதிரி எனக்கு க்ரீன் பிஸ்கட் வேணும் அப்படின்னா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று தபரக்கா வந்த பிஸ்கட்டே வச்சு ஸ்நாக்ஸாக மேனேஜ் பண்ணியாச்சு. பாப்பாவை வந்து திங்கக்கிழமை அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அவள் வீட்டில் தான் இருக்குது. அதனால் நான் தான் அஸ்கரை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்காக எழுதி போடணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஜெராக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நானும் என் பையனை ஃபஸ்ட்டு வந்து ஜெராக்ஸ் கடைக்கு போய் எல்லா ஜெராக்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் கிளம்பிட்டோம். அஸ்கரை ஸ்கூலில் விட்டுட்டு வர வழியிலே வந்து காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து காளான் குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் சொன்னால், குழம்பு மட்டும் வைக்காதீங்க, பொரிச்சிடுங்க கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா. அதனால் வந்து நறுக்கிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் க்யூபாக நறுக்குனது பார்த்திங்கன்னா குழம்புக்கு, கொஞ்சம் ஸ்லைஸாக நறுக்குனது வந்து பொரிக்கிறதுக்காக. நீங்கள் காளான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை முழுசாக போட்டு அந்த மாதிரி இது பண்ணி கொஞ்சம் நறுக்கி இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் முழுசாக போட்டு சாப்பிட்றப்ப. அதை செஞ்சுட்டு கொஞ்சத்தை வந்து பெரட்டுறதுக்காக கொஞ்சம் கடல மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, உப்புலாம் போட்டு பெரட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊறட்டும். காளான் குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சிடலாம். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் நட்சத்திரப்பூ, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து 4 வெள்ளைப்பூடு. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அந்த மூக்கை மட்டும் நறுக்கி போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சீரகம், அதுக்கப்புறம் கசகசா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக சால்ட்டு போட்டு வதக்கிட்டு கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். மசாலா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காளானை பொரிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொரிக்கஞ்சட்டில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். குழம்புல போட்டால் கூட காலியாகாது அந்த காளான். நம்ம தான் வம்படியாக ஊட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு காலியாயிரும். காளான் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சனால டக்குனுமே ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு கைவிடாமல் கிண்டிக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதில் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்குங்க. ஒருவேளை கொஞ்சம் இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கள், நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த காளானை, அதை போட்டு அந்த பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அதாவது நீங்கள் நைட்டுக்கும் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அதுக்களவு தண்ணி, இல்லை எனக்கு மதியத்துக்கு மட்டும் போதும் அப்படின்னா மட்டும் அதுக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்காக நான் இப்போ தாங்க சால்ட்டே போடுறேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி இந்த மாதிரி ஒரு தடவை காளான் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காளான் குழம்பு கண்டிப்பாக மஸ்டர்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடையில் வர்றப்போ கொத்தமல்லி புதினா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. சரி இன்றைக்கி புதினா துவையல் அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து புதினா துவையலுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அஸ்கரத்தை கேட்ட மாதிரி தேங்காய் சோறும் ரெடி பண்ணிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி தான் தேங்காய் சோறு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக அமைஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அம்மா ஸ்டைலில் செய்யலை. இன்றைக்கி வந்து மாமியார் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி குக்கரில் செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்திருந்தது. இப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே மணி பார்த்திங்கன்னா 12:20 ஆயிடுச்சு. அதனால் கடகடன்னு வந்து புதினா துவையல் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அஸ்கரை வந்து இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வர போகலை. இன்றைக்கி வந்து லஞ்ச் கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு அஸ்கரை போய் ஸ்கூல்லேயே சாப்பாடு ஊட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஆளாக தானே அவனை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து சாப்பாடு அங்கே போய் ஊட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் சோறில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் குழம்புல இருக்கிற காளான், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம் அந்த காளான், லைட்டாக வந்து புதினா துவையல். அஸ்கர் அந்தளவுக்கு புதினா துவையல் எடுத்துக்க மாட்டான், லைட்டாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லஞ்ச் கூட பேக் பண்ணிட்டு நானுமே கிளம்பிட்டேன்.
வழக்கம் போல் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் போயிருந்தேன். அஸ்கர் எதுவுமே சொல்லலை. ஏம்மா என்னாச்சு அப்படின்னா, இல்லைப்பா சாப்பாடு செய்ய லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். விடுனா கூட கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இருங்கம்மா சொல்லிட்டு டிவி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஸ்கூல்னாலும் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஆளாக வந்து கிளாஸுக்கு கிளம்பிட்டான். நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூத்த ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் மழை பெய்கிற மாதிரி இருந்தது, லைட்டாக தூத்த விழுந்துச்சு. ஒரு பக்கம் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா துணி வேற கிடைக்க எப்படி பாப்பா எடுத்து வச்சாலா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் வீட்டுக்கு வந்தேன். யார் எப்படி போனா என்னன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியோட நான் ஜாலியாக இருக்கேன்ற மாதிரி அம்மு பாருங்க, அவங்க குழந்தைங்கள அவ்வளோ அழகாக கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே பாப்பா வந்து லைட்டாக தூறல் விழுகவுமே வந்து எடுத்து வச்சிட்டா. நல்ல வேளை ஈரம்லாம் எதுவும் ஆகலை. அதனால் உட்காந்து துணி மடிச்சிருவோம் அந்த டயத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கரத்தோட துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கையோடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி அஸ்கருக்கு விட்றப்போ ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டேன். அதனால் அந்தளவுக்கு பசி இல்லை. தேங்காய் சோறு, காளான் குழம்பு, காளான் ஃப்ரை, அப்புறம் புதினா துவையல். உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த லஞ்ச் காம்போவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அஸ்கரை தான் மதியம் வரல, வேறு வழி இல்லை. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். இல்லை நீ சாப்பிட்ரு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான வேலை க்ளீனிங் வேலை. காலையிலே பால் கொட்டி ரொம்ப இதாக இருந்துச்சு. குழம்பு வைக்கிறப்ப கூட அழுக்கா அப்படியே அந்த திட்டு அந்த பாலோட கரை இருக்கிற மாதிரியே இருந்தது. ஆஹா என்னடா அப்படி இருக்கே அப்படின்ட்டு சரி க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த முதல்ல வந்து அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே வந்து விலைக்கு வந்து வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. அஸ்கரை கூப்பிட்டு கிளம்பிட்டேன். எப்படி காற்றடிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான காற்று. கிளைமேட் ரொம்ப மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள்லாம் வெயில், மழை, காற்று எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அஸ்கர் வந்ததுலேருந்து சரியான கம்ப்ளைண்ட். அம்மா என்னோட பென்சில் வந்து திரும்ப காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுவும் லப்பர் வச்ச பென்சிலாக தான் காணாமல் போகுது, சாதா பென்சில்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு எனக்கு லப்பரே இல்லாமல் ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு நானுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எப்போ போல தான் டீ போட்டு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஸ்டாண்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் அடுப்பில் போட்டுட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காப்பி குடிக்கணும் போல தோணுச்சு. அதனால் வந்து சன்ரைஸ் தூள் போட்டு காப்பி போட்டு குடித்தேன். பாப்பாவுக்கு காப்பி பிடிக்காது. ஏம்மா அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு குடிக்கணும் போல் தோணுச்சுமா, அதனால் ஆளுக்கு ஒன்றா போட முடியாதுல்ல, அதனால் வந்து காப்பி போட்டு பசங்களுக்கு வந்து மில்க் பிஸ்கட் வச்சு கொடுத்துட்டேன். வேறு எதுவுமே நான் ஸ்நாக்ஸ் எதுவுமே செய்யலை. தேங்காய் சோறு அப்படியே நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் செய்யலை. கடைசியாக பசங்களையும் மதரசாவுக்கு அனுப்பிட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் தொடச்சி விட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி வேலைக்கிழமையிலே, அதனால் கண்டிப்பாக சந்தைக்கு போகணும். சந்தைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் மச்சி கூப்பிட்ருந்தாங்க. கீழே போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மர கீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த மாதிரி விளக்குமாறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமி வந்து விளக்குமாறு வந்து வெளியில் வாங்க மாட்டாங்க. இந்த வெளியில் கூட்டுற விளக்குமாறு, அந்த விளக்குமாறு பார்த்திங்கன்னா அவங்களே செய்வாங்க. பள்ளியாசலில் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மர கீற்று பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபாவும் சொன்னாங்க. சரியாக கவனிக்கலை. அந்த விலையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆல்ரெடி ஒரு விளக்குமாறு மச்சி செஞ்சுட்டாங்க மாமிக்கு. இப்போ அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். எக்ஸாக்ட்லியா கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க அந்த விளக்குமாறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சந்தைக்கு கிளம்பியாச்சு. சந்தைக்கு தான் ரெடி ஆக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.